பின் இதற்கான அனுமதி பார்த்தீங்கன்னா வெறும் கால அளவு 5 ஆண்டுகள் தான் கொடுத்துருக்காங்க. அதில் கட்டிட விதிமீறல்கள் இருக்கக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. கட்டிட வரைபட அனுமதி அளிக்கப்படும் நாளில் இருந்து 5 ஆண்டுகள் மட்டுமே செல்லும். இந்த அனுமதி உத்தரவு விண்ணப்பதாரர் தான் நிலத்தின் உரிமையாளர் என்பதற்கான உரிமையை உறுதிப்படுத்தாது. இந்த அனுமதி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய சுய சான்றிதழ் அனுமதி பார்த்தீங்கன்னா அந்த விண்ணப்பதாரர் தான் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்கிறதுக்கான எந்த உரிமையும் உறுதிப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஆவணமாகவும் பயன்படுத்த இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. சம்பந்தப்பட்ட நிலமோ விவசாய நிலமாக, நிறுவனத்துக்கு சொந்தமானதாக, திறந்தவெளி பகுதியாக, கேளிக்கை பயன்பாட்டு பகுதியாக அல்லது சாலைக்கு ஒதுக்கப்பட்டதாக இருந்தால் அனுமதி உத்தரவு தானாக ரத்து செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது விவசாய நிலமாகவோ, நிறுவனத்துக்கு சொந்தமானதாகவோ, திறந்தவெளி பகுதியாகவோ, கேளிக்கை பயன்பாட்டு பகுதி அல்லது சாலைக்கு ஒதுக்கப்பட்டதாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் பில்டிங் கட்ட முடியாது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த உத்தரவு தானாக ரத்து செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க.